அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 4ஆம் தேதி 2025 முதல் வளர்பிறை பஞ்சமி இன்று சனிக்கிழமை முழுவதுமாகவே பஞ்சமி திதி இருக்குது. நீங்கள் காலை நேரத்தில் வழிபாடு செய்பவர்களாக இருந்தால் காலையிலேயே நீங்கள் செஞ்சிருங்க. இரவு நேரத்தில் தான் எங்களுக்கு பழக்கம், அப்போ தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இரவு நேரம் சொல்லக்கூடிய இந்த மாலை நேரம் 6 மணிக்கு மேலே இல்லைன்னா 8லேருந்து 9 மணிக்குள்ள அந்த நேரத்தில் நீங்கள் வராகி வழிபாடு செய்யும் பொழுது இந்த ஒரு எளிமையான மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபாடு செஞ்சீங்கன்னா நீங்கள் நினைத்தது அப்படியே நடக்கும். 5 முறை சொன்னால் அனைத்துமே வசமாகும். ரொம்ப சிம்பிளான ஒரு மந்திரம் தாங்க. அம்மாவை நினைச்சு இன்றைய நாளில் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்க, நிச்சயமாக நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பஞ்சமி நாளில். தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்த கன்னிகளில் 5வது தெய்வமாக திகழக்கூடியவங்க தான் இந்த வராகி அம்மன். உக்கிர தெய்வங்களின் வரிசையில் இருக்கக்கூடிய தெய்வங்கள்ல ஒரு தெய்வம் தான் இந்த வராகி அம்மன். வராகி அம்மனை வழிபாடு செய்பவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கும், எதிரி தொல்லைகள் விலகும். பல விதங்கள்ல நம் வராகி அம்மனை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மக்கள் அனைவரும் சிறப்பாக போற்றி வழிபடும் தெய்வம் தான் தற்போது வராகி அம்மன் தாங்க. அப்படிப்பட்ட வராகி அம்மனை இந்த ஒரு மந்திரம் கூறி நீங்க வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் நினைத்தது அப்படியே நடக்கும். என்ன மந்திரம்னு சொல்லி பார்க்கலாம். வராகி அம்மனை பற்றி கூற வார்த்தைகளே இல்லை. ஒருவருக்கு எதிரிகளால் பிரச்சனை ஏற்பட்டு இருக்குதா, அப்படி இல்லைன்னா நம் செய்யக்கூடிய எந்த செயலுமே தடைகளா வந்துட்டே இருக்குது. எந்த ஒரு முயற்சி செஞ்சாலும் தடை வந்துருது. எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியல, அப்படிப்பட்ட மனவேதனைக்குள்ளாய் இருக்கிறவங்களாம் இந்த ஒரு வராகியம்மன் பாதத்தை இறுக்கமா பற்றி கொண்டால் போதும், நல்ல ஒரு வாழ்க்கை அமையும். மனவேதனையில் இருக்கக்கூடியவங்களும் வராகியம்மனை வழிபாடு செய்தால் வராகியம்மனின் அருளால் அவர்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். அப்படிப்பட்ட வராகியம்மனுக்கு உகந்த திதிதான் இந்த பஞ்சமி திதி. பலரும் பஞ்சமி திதியில் வராகியம்மனை வழிபாடு செய்கிறது தான் வழக்கம். ஒரு சில பேர் விக்கிரகங்க வச்சு வராகியம்மனோட விக்கிரகம் வச்சு அபிஷேக ஆராதனை செஞ்சு வழிபாடு செய்வாங்க. இன்னும் சிலரோ வராகியம்மனின் படத்தை வச்சு மலர்களால் அலங்காரம் செஞ்சு வழிபாடு செய்வாங்க. ஒரு சில பேர் வராகியம்மனின் படமும் இல்லை, சிலையும் இல்லை, அப்படி இல்லாமல் வீட்டு பூஜை அறையில் ஒரு சின்ன தீபத்தை வச்சு அந்த தீபத்தில் வராகியம்மனை மனதார நினைச்சு வழிபாடு செய்கிறவங்களும் பல பேர் இருக்காங்க. இன்னும் சிலரோ வீட்டில் வராகியம்மன் வழிபாடு செய்யாமல் கோயிலில் போய் வழிபாடு செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பல அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடிய சக்தி வாய்ந்த தெய்வம்தான் இந்த வராகியம்மன். வராகியம்மனை நினைத்து நாம் கூற வேண்டிய ஒரு மந்திரம் நாங்க பார்க்கலாம். நீங்க இந்த மந்திரத்தை இன்றைய தினம் பஞ்சமி நாள் என்று சொன்னால் ரொம்ப சிறப்பானது. ஏன்னா பஞ்சமி திதிங்கிறது வராகியம்மனுக்கு உகந்த சிறப்பான திதி. அன்றைய நாள்ல அவங்களுக்கு பிடித்தமான மலர்கள் நிவேதனம் வைத்து நீங்க என்ன கேட்டாலும், என்ன வேண்டி கேட்டாலும் மண்டியிட்டு கேட்டு பாருங்க, அது நிச்சயமாகவே கூடிய விரைவிலேயே நடக்கும். இப்படி இந்த மந்திரத்தை நீங்க காலையில எந்திரிச்சு தினமும் 5 முறை நீங்க சொல்லிட்டு உங்களுடைய வேலையை துவங்கும் பொழுது அன்றைய நாள் முழுதுமே ஒரு புத்துணர்ச்சியோட எல்லாமே வெற்றிகரமாகத்தான் அமையும். இப்படி இந்த மாதிரி நீங்க இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நீங்க வராகியம்மனை தீபதூமம் ஆராதனை அனைத்துமே நீங்க காமிச்சு வழிபாடு செய்யுங்க. இந்த மந்திரம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஓம் ஐம் க்ளீம் சௌம் வாராகி வசிய வசிய ஸ்வாஹா. இந்த மந்திரம் தாங்க. ஓம் ஐம் க்ளீம் சௌம் வாராகி வசிய வசிய ஸ்வாஹா. ஓம் ஐம் க்ளீம் சௌம் வாராகி வசிய வசிய ஸ்வாஹா. இந்த மந்திரம் தாங்க. இந்த மந்திரத்தை 5 முறை சொல்லிட்டு 5 தீபத்தை இந்த பஞ்சமி திதி என்று நீங்கள் வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக நல் வாழ்க்கை நீங்கள் என்ன கேட்டாலுமே கூடிய விரைவிலேயே நிறைவேற்றி வைக்கும் அதிசக்தி வாய்ந்த தெய்வம்தான் இந்த வராகியம்மன். மிகவும் எளிமையான ஒரு வரி மந்திரம் தாங்க. எத்தனை முறை சொல்ல வேண்டுமோ உங்களால் முடியுமோ நேரம் இருந்தால் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். நம்ம மந்திரத்தை சொல்கிறத பொறுத்தளவுக்கு நம்ம எண்ணிக்கை முக்கியம் கிடையாது. அந்த மந்திரத்தை ஒரு 11 முறை சொன்னாலுமே அந்த வழிபட்ட அந்த பலன், அந்த திருப்திகரமான மனநிலை நமக்கு இருக்கணும். 108 1008 அந்த கணக்கு நமக்கு முக்கியம் கிடையாது.
10 முறை சொன்னாலும் நல்லா சொல்லிட்டு வழிபட்டாலே அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால இந்த எளிமையான மந்திரத்தை நீங்கள் சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. நினைத்த காரியம் நினைத்தபடியே நடத்தி வைப்பாங்க வராகியம்மன். எந்தவித தடைகளும் இல்லாமல் வெற்றிகள் தான் நமக்கு குவியும். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு தீபம். பஞ்சமி திதியன்று பஞ்ச விளக்கை ஏற்றி நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வழிபாடு செய்யுங்க. அம்மாவுக்கு பிரியமான சிவப்பு நிற மலர்கள், செம்பருத்தி பூ கிடைத்தா ரொம்ப 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 நல்லது இன்றைய நாளில். இல்லைன்னா செவ்வரளி கிடைத்தால் வைங்க. சிவப்பு நிற ரோஜா வாங்கி அம்மாவுக்கு வைங்க. நிவேதனமாக உங்களால் என்ன செய்யுமோ, கிழங்கு வகைகள் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அது கிடைச்சா நீங்கள் வைங்க. அப்படி இல்லைன்னா பானகத்தை நீங்கள் ரெடி பண்ணி இன்றைய நாளில் வைங்க. ஆனால் ஏதாவது ஒரு நைவேத்தியம் வச்சு நீங்கள் இன்றைய நாள் வழிபாடு செய்யுங்க. அனைத்துமே உங்களுக்கு வசமாகும். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு தான் வராகியம்மன் வழிபாடு. தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.